இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதாவது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து கோயில்ல போய் கேட்பா. அதாவது எங்க எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. என்கிட்ட வந்து எங்க அப்பா சொன்னாங்க, "அம்மா எங்க இருக்குன்னு கேட்டா, கோயிலுக்குள்ள இருக்காங்க" அப்டின்ட்டு. ஆனா இந்த ஒரு தாத்தா வந்து என்கிட்ட சொல்றாரு, "நீங்கலாம் வந்து உள்ள வரக்கூடாது" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "எங்க அம்மாவ என்னால பார்க்க முடியாதா?" அப்டின்ற மாரி சொல்லும்போது, உண்மையாலுமே அது வந்து ஒரு சோல் டச்சிங்கான மொமெண்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ அப்ப வந்து இந்த முத்துராமலிங்கம் தேவர் அப்டின்ற ஒரு கேரக்டர ப்ளே பண்ணக்கூடியவர் வந்து சொல்லுவாரு, "அதெல்லாம் கிடையாது. அத நம்ம மாத்துவோம். அத நம்ம உடைப்போம்." அப்டின்ற மாரி ஒரு எப்படி சொல்றது? ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு கேஸ்ட் பேஸ்ட் படமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கம்ப்ளீட்டா கேஸ்டிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா, ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதாவது அந்த காலத்துல முத்துராமலிங்கம் தேவர் அப்படின்றவரு ஒரு ஜாதியவாதி அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அவரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமமான ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நெனச்சாரு. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு நெனச்சாரு. இந்த ஒரு ஈக்குவலைசேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு நெனச்சாரு. அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய காஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துலயுமே வந்துட்டு ஓகே சுபாஷ் சந்திர போஸ்னா இவருக்கு இவரு ப்ளே பண்ணா கரெக்ட்டா இருக்கும். காந்திஜி அப்படின்னா காந்திஜிக்கு இவரு ப்ளே பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு, நான் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுடைய எக்ஸாக்ட் லுக் வந்து அதுல தெரியுது. ஸோ பார்க்கும்போதே ஓகே இவங்க ஆக்சுவலா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாரி அந்த ஒரு ரியலிசமோட வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வகையில வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்றது? ஒரு காஸ்டிங் பேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க.